நமச்சிவாய். வாக்கர்த்தா விவசம்ருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர். இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல்நாயகி அம்பா சமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். ஆவணி மாதம் பொதுவாக இந்த ஆவணிங்கிற மாதத்தை கேட்கும்போதே மனசில் ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்தில் 2 மாதங்கள் ஒருத்தருடைய தலையெழுத்து மாறக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்துக்கு என்ன சிறப்புனா, ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு குடும்பம் கஷ்டப்படுது. ஒரு தனிப்பட்ட நபரோ, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அல்லது அழியாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அல்ல ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, நல்லா வாழ்ந்த குடும்பம், ஒரு பெரிய கௌரவமான குடும்பம், அதெல்லாம் கூட அவங்க எல்லாருமே கூட ஒரு சில நேரங்களில் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. நம்ம நிறைய அனுபவத்தில் பார்க்குறோம். பெரிய தொழிலதிபர்களாக இருப்பாங்க, பெரிய கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க, அல்ல பண்ணையாராக இருப்பாங்க. நல்லா இருந்தது சாமி, நல்லா போய்கிட்டு இருந்ததுங்க, யோகமாக இருந்தது. டெய்லி 100 பேர் 120 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டிருந்தோம் கேன்டீனில் வச்சு, அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுருக்கோம், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருமானம் இல்லை அப்படின்வாங்க. அப்போது இதை போல் நிறைய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த ஆவணி பிறந்தா ஒன்று சரியாயிடும். அப்போ இன்னொன்று எப்போ சொல்லுவாங்க, தை பிறந்தா சரியாயிடும். அப்போ இந்த ஒன்று ஆவணி பிறந்தா சரியாகும், அப்படி இல்லாட்டி தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறந்திருக்கு வழி பிறக்கும். அதே போல தான் ஆவணி வரட்டும்டா, ஆவணி மாதம் வந்து அவனுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு. அப்படி என்ன சிறப்பு இந்த ஆவணி மாதத்துக்குன்னா, அதுதான் விஷயமே. 12 ராசிக்கும் மேஷத்திலிருந்து மீன ராசி வரலும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். சூரிய பகவான் சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம். புரியுதுங்களா? சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய மாதம். சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார். சிம்ம ராசிக்கு யாருக்கு சொந்தம்? சூரியனுக்கு சொந்தம். அப்போ அவருடைய வீட்டில் அவர் ஆட்சி பலம் பெறுகின்ற போது இந்த உலகமே சிறப்பாக இருக்கும், இந்த பிரபஞ்சமே சிறப்பாக இருக்கும், விண்ணுலகம் மண்ணுலகம் அனைத்து உலகங்களும் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு சூரியன் சுபத்துவமாக ஆட்சி பலம் பெற்று இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம், இந்த ஆவணி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போகுது. நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு, இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது, நாள் குறிப்பது. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம். 2.5 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க. அது ஒரு 2000 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தாக அமையணும், நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியாக அமையணும்னு நீங்கள் நினைக்கணும். அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், பெரிய பெரிய குடும்பங்கள் கூட, பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம், சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான நேரம். கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாபில், மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சை பண்ணுறாங்க, என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்கிறாரு சாமி, என்னால் முடியல, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேன், ஒதுங்கிக்கிறேன். இப்போ நம்ம அங்கங்கே பொங்கி எழறாங்க, நம்ம பார்க்குறோம். இந்த சூரியன் கேது தொடர்பு, இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடித்து வெளியில் வரும்.
இது இன்னொன்று கூட சொல்லலாம், சூரியன் கேது கிரகண தோஷம். சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, நிலாவை பாம்பு முழுங்குது அப்படின்னுவாங்க. அது ராகு. நிலாவை பாம்பு முழுங்குது, குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம். அதே போல இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம். அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி, இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில வரும். அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும். புரியுதா? இப்போ நம்ம நிறைய அங்கங்கே நியூஸில் பார்க்குறோம், சோசியல் மீடியாவில் பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம். அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில் பொங்கிடுறாங்க. அப்போ இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு. அதே போல் கும்பத்திலே ராகு, கன்னியிலே செவ்வாய், சுக்கிரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள். சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும். முதல் திருமணங்கள், இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இது ஜென்ரல் டாபிக்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன நடக்குங்கிறது 5 நிமிடங்களில் பேசிடலாம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, ஆவணி மாதம், ஆவணி மாசத்தை பொறுத்த வரையிலும் கன்னிராசி என்பர்களே யோகமான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, கன்னிராசிக்கு சனியுடைய பார்வை படுகிறது. இப்போ கன்னிராசிக்கெல்லாம் கண்டக சனி நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% நம்ம எப்பொழுதுமே நம்முடைய பதிவில் உண்மைதான் இருக்கும். அந்த இட்டுக்கட்டி பேசுறது, அதிகமாக சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக பொய் சொல்றது இருக்காது, வியூஸுக்காக போகிறது இருக்காது. அப்போ எனக்கு தெரிஞ்சு 60% கன்னிராசி அன்பர்கள், அதிகாரிகள் அல்லது குடும்ப பெண்கள், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், அது காதலர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இளம் வயது மாணவ செல்வங்களாக இருக்கலாம், அல்லது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% கன்னிராசி அன்பர்கள் இந்த கண்டக சனியினாலே படாத பாடுபடுறாங்க. நமக்கு இப்படி கூட நடக்குமா, சனி இப்படிலாம் கூட நமக்கு வேலை செய்வாரா அப்படின்னு பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய எனதருமை கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா கண்டக சனி அவங்கள அப்படி வச்சு செய்யுது கன்னிராசியை. இதுதான் உண்மை. கன்னிராசிக்கு சூப்பராக இருக்கும், டாப்பாக இருக்கும், நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். நமக்கு என்ன வந்ததுங்க அதில்? என்ன நமக்கு நல்லா சொல்லக்கூடாதுன்னு இருக்கா? அப்படி கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும். அப்போ தான் அவங்க இதை பதிவை பார்த்துட்டு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஆவலோடு பார்க்குறாங்க. அப்போ ஒரு வரவு செலவு பண்ணுறது, டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அவங்க கையில் ஒரு எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருப்பாங்க. அதை கொண்டு போய் யார்ட்டையா கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கா, எங்கேயா கொண்டு போய் போடுறதுக்கா? அப்போ ஒரு குருவாக இருந்து நாம் வழிகாட்ட வேண்டும். நாம் ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம். உயர்ந்த நேர்மை, உண்மை இருக்கணும். இதெல்லாம் தான் கன்னிராசி விரும்புவார்கள். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஏறக்குறைய 60% கன்னிராசி என்பர்கள் கண்டக சனியால் வருத்தம். என்னென்னமோ நடக்குது சாமி வாழ்க்கையில். நல்லா போயிட்டு இருந்தது, ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. இந்த மே மாதத்துக்கு பிறகு, ஜூன் மாதத்துக்கு பிறகு எதுவுமே ஏன் கண்ட்ரோலில் இல்லை. காரணம் இருக்கு சார். இதுக்கு முன்னாடி கேது இருந்தாருங்க. நான் கன்னிராசி, சந்திரன் கேது இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சந்திரன் கேது இருந்ததுனாக்கா பெரிய மைண்ட் எஃபெக்ட் வரும்னு சொன்னாங்க. நரம்பு தளர்ச்சி வந்துடும், டிப்ரெஷன்ஸ் வந்துடும், அறப்பைத்தியம் கூட சொன்னாங்க.
அப்போ எல்லாம் கூட நான் சூப்பராக இருந்தேங்க சாமி, கேது கூட எனக்கு நல்லது தான் பண்ணார், நிறைய வாய்ப்புகளை பெற்று கொடுத்தாரு. ஆனால் பாருங்க, கேது வெளியில் போயிட்டா நான் சூப்பராக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் நான் கஷ்டப்படுறேன். காரணம் என்ன? கண்டகச்சனி. இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கிரகத்தை கொண்டு அதை அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும், பலன் சொல்ல தெரிஞ்சுக்கணும், வழியை கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம். பிரச்சனையை விட்டு வெளியில் வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க தெரியணும், பரிகாரங்கள் தெரியணும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, கண்டக சனியால் அதிகம் அவதிப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில ராசிக்கு 3-8 கூடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய். கன்னி ராசியில 3-8 கூடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் எப்பொழுதுமே கன்னிக்கும் செவ்வாய்க்கும் ஆவாது. ஆமா, கன்னியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும். கன்னி என்பது பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலராசி. செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு ராசி, நெருப்பு கிரகம். சூரியனுக்கு பிறகு சார் லக்னத்திலேயோ ராசிலேயோ சூரியன் இருந்தால் கூட நெருப்பு இருக்காதீங்க. ஆனால் லக்னத்திலேயோ ராசிலேயோ செவ்வாய் இருந்தாலும் அவனுக்கு முடி குறைவாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு உஷ்ணமா உஷ்ணம் அதிகமானதால அவனுக்கு முடி கொட்டி போயிடுமா சீக்கிரமா. இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். ஒருத்தருக்கு நம்ம லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது சந்திரனை செவ்வாய் கூட இருந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு முடி குறைவா இருக்கும். அந்த அளவுக்கு உஷ்ணமான கிரகம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உஷ்ண கிரகம் கன்னி ராசியில தங்கியிருக்கு. அடுத்த மாசங்கள் தான் நமக்கு நல்ல வழிகாட்டும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. இல்லை சாமி, நான் இப்போ இந்த மாதம் ஒரு பெரிய இடர்பாடு இருக்க, ஒரு பெரிய டஃப்பில் இருக்கேன், பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த மாதமே ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் சாமி, எனக்கு எப்படியாவது நீங்கள் அதை நடத்தி கொடுங்க, என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்வீர்களே, ஆனால் உங்களை காப்பாற்றுவதற்கு தந்தையாகிய சிவபெருமான் 2வது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அதை கொண்டு தான் மற்ற ரகசியங்கள் அங்கத்தான் ஒளிந்திருக்கும். ஸோ இந்த ஆவணி மாதம் கன்னி ராசிக்கு அதிக முயற்சி வேண்டும், பொறுமை அதிகரிக்க வேண்டும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி.